மா என்னப்பா ஃபிலிம் போயிட்டு வரமா கொஞ்சம். ஏன்பா இவ்வளவு நேரத்துக்கு தாத்தா தாமா புக் பண்ணிட்டு வந்துக்கிறேன். புக் பண்ணா அது ஒரு பெருசா? ஏன் அது ரிஜெக்ட் பண்ணதா? சொல்லு பார்க்கலாம். பிஸ்னஸ் பண்ணுங்க அப்பயே ஃபர்ஸ்ட். யாருன்னா சாந்தத்தில் வராங்க, பார்வதி நின்று கொஞ்சம் கூட மேடம் என்ன ஹெல்ப் பண்ண எவ்வளோ நல்லா இருக்கும் சொல்லு பார்க்கலாம். இதெல்லாம் என்ன பிஸ்னஸ் பண்ண தப்பா? சொல்லு. என்ன உங்க பொண்டாட்டி வெறும் ஆஃபீஸுக்கு தான் வேலைக்கு போவாளா? இப்போ கேன்சல் பண்ணா அந்த காசு கூட வராது மாதிரி. இப்போ அது விடு. பிஸ்னஸ் அது முக்கியம் இல்லையா? எங்க அம்மா பாரு எனக்கு கத்து கொடுத்த பிஸ்னஸ் நான் பண்ணிருக்கிறேன். நான் வந்து உனக்கு கத்து கொடுக்கலான்னு பாக்குறேன், உன் பொண்டாட்டி கத்து கொடுக்கலான்னு பாக்குறேன். ஒருத்தர் கூட பண்ணல. நான் எப்படி சொல்லு பார்க்கலாம். எனக்கு வர கால் நோவு வேற. ஏதோ நான் உக்காண்டா நீங்காவது போட்டுவீங்கன்னு பார்த்தா நீங்க பிச்சோரம் பார்க்கும் அங்கேயும் இங்கேயும் சுத்தின்னுக்குறீங்க. நல்லது அதெல்லாம். வயசு இருக்கும் போதே சம்பாதிச்சுக்கணும். அப்பா அம்மா பிசினஸ் எல்லாம் புடிச்சுக்கணும். நீங்க ₹1,00,000 போட்டா கூட அப்புறமா உங்களுக்கு வராது. அது இப்போ ஆக வேண்டிய வேலையை பாரு போங்க. கொஞ்சம் நம்ம ஃபிலிம் போறோம்னு உன்னை யார் சொல்லியிருந்து நம்ம எல்லாம் டெய்லி அப்படின்றவங்க அம்மா பாரு எப்படி பேசுறாங்க. பார்வதி எனக்கு அவனை அப்படி கத்தின்னுக்கிற நீ? நான் உன் நல்லதுக்கு தானே சொன்னேன். ஏதோ ஒரு ₹10,000 சம்பாதிக்க வீட்டுல உட்காந்து போ. வேலைக்கு பண்ண தான் தெரியும். பேகை மாட்டிக்கின்னு காலில் போய் சாயந்தரம் வரணும்னு. உங்களுக்கெல்லாம் நல்லது சொல்லக்கூடாது. இன்னொரு மரிமா வருவா, நான் அவளுக்கு கத்து கொடுக்குறேன். விடு கப்புன்னு கேட்ச் பண்ணிக்கோ. கல்புரம் மேலே நிக்கிறப்ப பிச்சரம் பார்க்கும் ஒட்டலும் தீனியும் துணுக்குன்னு